வணக்கம். ரெட் நியூஸ் செய்திகளுக்காக நான் உங்கள் சுனிதா ராமச்சந்திரன். செங்குன்றம் இலாஹி மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் அறிவியல் கண்காட்சி வெகு சிறப்புடன் நடைபெற்றது. சென்னை செங்குன்றம் இலாஹி மேல்நிலைப் பள்ளியில் அறிவியல் கண்காட்சி பள்ளி தாளாளர் மௌலாவி ஏ காஜா மொய்தீன் தலைமையில் சிறப்பாக நடைபெற்றது. பள்ளி முதல்வர் அனைவரையும் வரவேற்றார். இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட பிரபல நாளிதழ் நிருபர் ஜமால் மொய்தீன் அறிவியல் கண்காட்சி தொடங்கி வைத்து பார்வையிட்டார். வேதியியல், இயற்பியல், தாவரவியல், விலங்கியல் என 4 பிரிவுகளாக நடத்தப்பட்ட இந்த கண்காட்சியில் தீயணைப்பான், எந்திர மனிதன், எடை தூக்கும் கருவி, பெரிஸ்கோப், நியூட்டன் டிஸ்க், பயோபிளான்ட், சந்திராயன், தாவர செல், விலங்கு செல் வேறுபாடு, மழைநீர் சேகரிப்பு, அமிலமழை பாதிப்பு, ஜீரண மண்டலம், சிறுநீரகம், நெருப்பில்லா உணவு வகைகள் போன்ற 150க்கும் மேற்பட்ட பல்வேறு வகையான மாதிரி வடிவங்கள் காட்சிக்கு வைக்கப்பட்டிருந்தன. கண்காட்சியில் மற்ற பள்ளி மாணவர்களும் பெற்றோர்களும் கலந்து கொண்டு கண்டு களித்து வியந்து பாராட்டி சென்றனர். இந்த கண்காட்சி குறித்து மாணவர்கள் கூறும்போது, கடந்த 25 ஆண்டுகளாக நடந்து வரும் கண்காட்சி தங்களுக்கு ஊக்கமாகவும் அறிவுபூர்வமாகவும் தங்களின் தனித்திறமைகளை வெளிப்படுத்தக்கூடியதாகவும் உள்ளதாக தெரிவித்தனர். இதில் ஏராளமான மாணவர்கள், பெற்றோர்கள், ஆசிரியர்கள் என கலந்து கொண்டனர். இலாஹி மெட்ரிக் பள்ளி மேல்நிலைப் பள்ளியில் இந்த சயின்ஸ் ஃபேர், சயின்ஸ் எக்ஸ்போ சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. மாணவர்கள் ஆர்வத்தோடு இதில் பங்கு பெற்றிருக்கிறார்கள். அவருடைய அந்த அறிவுத்திறனையும் விஞ்ஞானத்தினுடைய நுட்பமான திறனையும் பார்த்து நாங்கள் மெய் சிலிர்த்து போகிறோம். எந்த ஒரு நாடும் வளர வேண்டும் என்று சொன்னால், உயர்ந்தோங்க வேண்டும் என்று சொன்னால் அதிலே விஞ்ஞான வளர்ச்சியின் மூலமாகத்தான் முடியும். வளர்ந்த நாடுகள் என்று பார்க்கக்கூடிய, சூப்பர் பவர் என்று பார்க்கக்கூடிய எல்லா நாடுகளும் அப்படிப்பட்ட விஞ்ஞானத்தை நோக்கித்தான் நகர்ந்து கொண்டிருக்கிறது. அதே போன்று நம்முடைய நாட்டையும் மிகப்பெரிய ஒரு சூப்பர் பவராக ஆக்க வேண்டும் என்று சொன்னால், மற்றவர்கள் நம்மளை பார்த்து ஆச்சரியப்பட வேண்டும் என்று சொன்னால், நிச்சயமாக மாணவர்களை விஞ்ஞான ரீதியாக, அறிவியல் ரீதியாக வளர்ச்சியடைய வைக்க வேண்டும் என்ற கோணத்தில்தான் இந்த பயிற்சி, இந்த சயின்ஸ் எக்ஸ்போ நடைபெற்று கொண்டிருக்கிறது. மாணவர்களும் பெற்றோர்களும் ஆர்வத்தோடு இதில் கலந்து கொண்டிருப்பது மிக்க மகிழ்ச்சியாக. வணக்கம், நான் ஜுஹைனா ஃபாத்திமா, 11ஆம் வகுப்பு படிக்கிறேன். எங்கள் பள்ளியில் அறிவியல் கண்காட்சி நடத்திருக்காங்க. இதில் 4 பிரிவுகளாக இந்த கண்காட்சி நடத்திருக்காங்க. வேதியியல், இயற்பியல், தாவரவியல், விலங்கியல், இந்த மாதிரி 4 பிரிவுகளாக வச்சு நடத்திருக்காங்க. மற்ற பள்ளி மாணவர்களும் பெற்றோர்களும் எங்கள் அறிவியல் கண்காட்சியை பார்த்து மகிழ்ந்து எங்களை பாராட்டினாங்க. இதை நாங்கள் தொடர்ந்து 25 வருடமாக இந்த கண்காட்சியை நடத்தி வந்துட்டு இருக்கோம். இது எங்களுக்கு ரொம்ப ஊக்கமாகவும் இருந்துச்சு. இந்த சயின்ஸ் எக்ஸிபிஷன் நடத்த சொன்ன கரஸ்பாண்டன்ட் சாருக்கு ரொம்ப நன்றி. என்ன மாதிரி இதெல்லாம் பார்த்தீங்க பண்ணியிருக்காங்க? இல்லை, டிஎன்ஏ ஸ்ட்ரக்சர், வாட்டர் டிஸ்பென்சர், ஹெல்தி ஃபுட்ஸ், அந்த மாதிரி நிறைய எக்ஸ்பெரிமெண்ட்ஸ்லாம், ஃபயர் எக்ஸ்டிங்யூஷர்லாம்